Hi students, I am Malar. Welcome to my channel. இன்னைக்கு நம்ம வீடியோல 11th standard maths chapter 8 exercise 2.4 question number 8 பார்க்கலாம். வாங்க என்ன क्वेश्चन கொடுத்திருக்காங்கன்னு பார்க்கலாம். Discuss the nature of the root. Nature of the root என்னன்னா அந்த root வந்து ரியலா இல்ல டிஸ்டிங்க்ட்டா இல்ல வந்து no real roots அந்த மாதிரி கண்டுபிடிக்கிறது தான் அந்த nature of the root. 3 questions equations கொடுத்திருக்காங்க. தமிழ்ல பார்த்திரலாம். 3 equations கொடுத்திருக்காங்க. ஆகியவற்றின் மூலங்களின் தன்மையை காண்க. ஓகே. இப்போ இந்த ஈக்குவேஷனை பயன்படுத்தி நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஆல்ரெடி இந்த வீடியோ அந்த டாப்பிக்கோட இன்ட்ரோடக்ஷனில் நம்ம வந்து பார்த்துருப்போம். 3 செட் ஆஃப் நேச்சர் ஆஃப் ரூட்ஸ் இருக்குது. அது என்னென்னா இதில் வந்து டிஸ்கிரிமினன்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபார்முலா இருக்குது. டிஸ்கிரிமினன்ட் அப்படின்னா தன்மை காட்டி. நான் ஸ்க்ரீனில் டிஸ்பிளே பண்ணுறேன். டி ஈக்குவல் டு பி ஸ்கொயர் மைனஸ் 4ac. ஓகேம்மா, இப்போ பி ஸ்கொயர் அதை டியோட வேல்யூ இருக்குல்ல, அது வந்து என்ன மாதிரி கிடைக்குதுங்கிறத பொறுத்து நம்ம அதோட ரூட்ஸை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். இன்கேஸ் வந்து அதோட டி வேல்யூ வந்து பாசிட்டிவாக கிடச்சிச்சுன்னா அதோட ரூட்ஸ் எப்படி இருக்குன்னா ரியல் அண்ட் டிஸ்டிங்க்ட். அதில் டிஸ்டிங்க்ட்ங்கிறது என்னென்னா டிஃப்ரெண்ட் வேல்யூஸ், அதுதான். இன்கேஸ் டியோட வேல்யூ நெகட்டிவாக இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து ரியல் ரூட்ஸே கிடையாது, நோ ரியல் ரூட்ஸ். ஓகே. அடுத்து டியோட வேல்யூ 0வாக இருந்துச்சுன்னா ரியல் அண்ட் ஈக்குவல். அதோட நேச்சர் ஆஃப் த ரூட் எப்படி இருக்கும்னா ரியல் அண்ட் ஈக்குவலாக இருக்கும். இப்போ நம்ம டியோட வேல்யூ கண்டுபிடிப்போம். டி வேல்யூவை வச்சுட்டு நம்ம நேச்சர் ஆஃப் த ரூட்டை ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஓகே. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 3x ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0. ஓகே. இப்போ இந்த இடத்துல ஏயோட வேல்யூ எழுதிக்கலாம். ஏங்கிறது தட் இஸ் எக்ஸ் கிட்ட இருக்கக்கூடிய கோஎஃபிஷியன்ட், எக்ஸ் ஸ்கொயர் கிட்ட இருக்கக்கூடிய கோஎஃபிஷியன்ட். ஸோ -1. பி ஈக்குவல் டு எக்ஸ் கிட்ட இருக்கக்கூடிய கோஎஃபிஷியன்ட் 3 அண்ட் சி ஈக்குவல் டு 1. ஓகேம்மா. டினா தன்மை காட்டி, டிஸ்கிரிமினன்ட். ஓகே, அதோட ஃபர்ஸ்ட் லெட்டர் டி இல்லையா, ஸோ போட்டிருக்கோம். பி ஸ்கொயர் மைனஸ் 4ac. இதை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். அது எப்படி வருதுங்கிறத பார்த்து நம்ம ஆன்சர் எழுதலாம். அப்போ டி ஈக்குவல் டு பி ஸ்கொயர்னா 3 ஸ்கொயர் மைனஸ் 4 இன்ட்டு ஏ வேல்யூ -1, சி வேல்யூ 1. அப்போ டி ஈக்குவல் டு 9 மைனஸ் 4 இல்லையாம்மா, ப்ளஸ் 4. கரெக்டா? ஆமாம், மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் ஆயிரும், ப்ளஸ் 4. இப்போ டி ஈக்குவல் டு 13. 13ங்கிறது என்னென்னா கிரேட், அதாவது பாசிட்டிவ் இல்லைம்மா, பாசிட்டிவ் ஆர் கிரேட்டர் தென் 0. கரெக்டா? இப்போ டியோட வேல்யூ பாசிட்டிவாக வந்ததுனால த நேச்சர் ஆஃப் த ரூட் ஆன்சர் எழுதலாம். தி நேச்சர் ஆஃப் தி ரூட், the nature of the root real and distinct. ஓகேமா, டிஸ்டிங்க்ட் அப்படின்னா மீனிங் என்னன்னா டிஃப்ரெண்ட், அதுதான், வேற ஒன்று. ஸோ இதான் வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷனுக்கான ஆன்சர். ஓகேமா, இது வந்து டிஃப்ரெண்ட். ஓகே, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். செகண்ட் ஈக்குவேஷன் என்ன கொடுத்துருக்காங்க? 4x ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் 2 ஈக்குவல் டு 0. இதுலேருந்து நம்ம ஏபிசி வேல்யூ எடுத்துக்கலாம். ஏங்கிறது எக்ஸ் ஸ்கொயர் கிட்ட இருக்கக்கூடிய கோஎஃபிஷியன்ட் 4, பிங்கிறது எக்ஸ் கிட்ட இருக்கக்கூடிய கோஎஃபிஷியன்ட் -1, சிங்கிறது கான்ஸ்டன்ட், ஸோ -2. இப்போ எழுதிக்கலாம். ஃபார்முலா எழுதிக்கோங்க மறக்காமல் இருக்கிறதுக்கு. பி ஸ்கொயர் மைனஸ் 4ac. அப்போ டி ஈக்குவல் டு அதை சொல்லிடலாமா. ஸோ டி ஈக்குவல் டு பி ஸ்கொயர் இல்லையாம்மா, பி ஸ்கொயர் -1 த ஹோல் ஸ்கொயர். ஸோ -1 த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4, ஏயோட வேல்யூ 4 இன்ட்டு 4, சியோட வேல்யூ -2. So -2. So D equal to 1 minus of minus நமக்கு plus ஆயிரும் இல்லையா. 4 4 are 16, 16 into 2 னா 32. So plus 32. அப்போ D equal to நமக்கு 33 கிடைச்சிருக்கு. 33ங்கிறது நமக்கு வந்து பாசிட்டிவ் நம்பர் இல்லையாம்மா. இது வந்து பாசிட்டிவ், அதாவது பாசிட்டிவ் ஆர் கிரேட்டர் தென் 0, 0 விட அதிகப்படியான நம்பர், அதுதான். இப்போ நம்ம ஆன்சர் எழுதிக்கலாம். The nature of the root, the nature of the root real and, புரியுதாமா, கிரேட்டர் தென் 0 வந்ததுனால, பாசிட்டிவ் நம்பர் வந்ததுனால ரியல் அண்ட் டிஸ்டிங்க்ட். ஓகே, இதான் வந்து செகண்ட் ப்ராப்ளத்துக்கான நேச்சர் ஆஃப் தி ரூட். இப்போ நம்ம தேர்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். ஐ மீன் தேர்ட் ஆப்ஷன். தேர்ட் ஆப்ஷனுக்கு என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க? ஈக்குவேஷன் வந்து 9x ஸ்கொயர் ப்ளஸ் 5x ஈக்குவல் டு 0. ஓகே, இது நம்ம ஏபிசி எழுதிக்கலாம். ஏ ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் கிட்ட இருக்கக்கூடிய கோஎஃபிஷியன்ட், ஸோ 9. பிங்கிறது எக்ஸ் கிட்ட இருக்கக்கூடிய கோஎஃபிஷியன்ட் 5. சிங்கிறது கான்ஸ்டன்ட். இந்த கான்ஸ்டன்ட் இல்லை, நம்ம இல்லைனா நம்ம 0 எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நம்ம எழுதிக்கலாம். டிங்கிற ஃபார்முலா பி ஸ்கொயர் மைனஸ் 4ac. அப்போ டி ஈக்குவல் டு பி ஸ்கொயர்னா 5 ஸ்கொயர் மைனஸ் 4 இன்ட்டு ஏ வேல்யூ நமக்கு 9, சி வேல்யூ நமக்கு 0. அப்போ டி ஈக்குவல் டு நமக்கு 25 கிடச்சிருக்கு. இது 0 ஆயிரும் இல்லையா. ஸோ டியோட வேல்யூ நமக்கு 25 கிடச்சிருக்கு. 25ங்கிறது நமக்கு பாசிட்டிவ் நம்பர், கிரேட்டர் தென் 0, அதாவது இது பாசிட்டிவ் ஆர் greater than 0. இப்போ இந்த nature of the root answer எழுதிக்கலாம். The nature
ஆஃப் தி ரூட் இது ரியல் அண்ட் டிஸ்டிங்க்ட். ஓகேம்மா, இதுதான் தேர்ட் ஈக்குவேஷனுக்கான ஆன்சர்.